இந்திய அரசியலமைப்பு கிளாஸ் வந்து மூன்றாவது கிளாஸு. இந்த பாடப்பகுதி வந்து 10ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாக நிறுத்தப்படுகிறது. இதான் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இப்போ இந்த பிராக்கெட்டில் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கிய ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸ் நடக்கும்போது நீங்கள் வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நோட் புக்கு, அதாவது 2 குயர் பெரிய லாங் சைஸ் நோட் புக் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாஸ் நடத்தும் போதும் டேட் போட்டு முக்கியமான குறிப்புகளை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள். அதாவது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளது. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரை. இந்த பேராகிராஃப் அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் படிக்கிற ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம், வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்காக தருவதே இதன் நோக்கம். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை விவரிக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாருங்க, அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையே வேறுபாடுகள். அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. அடிப்படை உரிமைகள் வந்து அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. ஆனால் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். இது வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடிப்படை உரிமைகள் வந்து இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து. அடுத்த அடிப்படை உரிமை வந்து சட்ட ஒப்புதலை பெற்றவை. அதே மாதிரி இந்த அடிப்படை உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் வந்து தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. அடுத்து இந்த பேராகிராஃபில் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. இந்த பிரிவு 21Aங்கிறது. அடுத்து அடிப்படை கடமைகள். அடிப்படை உரிமைகள் பார்த்தோம், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பார்த்தோம். இப்போ அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள் வந்து நம்ம சோவியத் ரஷ்யாவினுடைய அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார்
ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. அதன்படி 1976ஆம் ஆண்டு 42வது அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் எனப்படுகின்றன. இந்த 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் திருத்தம் ஏற்பட்டது. இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற புதிய பகுதியை சேர்த்துள்ளது. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இது குடிமக்களின் 11 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்டத்தொகுப்பாக உள்ளது. அதாவது அடிப்படை கடமைகளின் பட்டியல். இப்போ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. சில சமயம் கேட்டாலும் கேட்பாங்க, சில சமயம் கேட்கலினாலும் அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் நடத்தும் போது முழுசாக உங்களுக்கு நடத்திடுறேன். இப்போ நம்ம நடத்தும்போது நீங்கள் 10 பேர் பார்த்தாலும் சரி, 100 பேர் பார்த்தாலும் சரி, ஆனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம குரூப் 4க்கு சிலபஸ் பிரகாரம் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ இந்திய அரசியலமைப்போட இது கடைசி கிளாஸு. 3 கிளாஸ் மொத்தம், 2 கிளாஸ் முடிச்சு, இது 3rd கிளாஸ். அடிப்படை கடமைகளின் பட்டியல். 1. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். அடுத்து 2வது, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி காத்தல். தேசிய பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராயிருத்தல். சமய, மொழி, பிராந்திய மற்றும் பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கங்களை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். இதில் கடைசி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை கடமைகளில் கடைசி, அதாவது 6 வயது முதல் 14 வயது வரை குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் உரிமை. அதை 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். அடுத்த டாபிக் நடுவண் மாநில அரசுகள், அதாவது மத்திய மாநில உறவுகள். சட்டமன்ற உறவுகள் பாருங்கள். நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது நடுவண் அரசு. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை, இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. 7வது அட்டவணை. அதில் நடுவண் பட்டியல் 97, மாநில பட்டியல் 66, பொதுப்பட்டியல் 47 என்ற அதிகாரத்தை வழங்கியுள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டுள்ளன. ஆனால் நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து
சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் நடுவண் அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தற்போது அதிகார பகிர்வு நடுவண் அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசில் 61 துறைகள், பொதுவான பட்டியலில் 52 துறைகள் உள்ளன. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. அதில் கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள், வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியன பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. அடுத்து நிர்வாக உறவுகள். சட்டமன்ற உறவு பார்த்தாச்சு. நடுவண் அரசுக்கும் மாநில உறவுக்கும் நிர்வாக உறவுகள் பாருங்கள். ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. அதே வேளையில் நடுவண் அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவை நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியன. அடுத்து நிதி உறவுகள். இது இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். நடுவண் மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் நடுவண் அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன. நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1983 சர்க்காரியா குழுவினை நியமித்தார். அப்போ சர்க்காரியா குழுங்கிறது மத்திய மாநில உறவுகள் பற்றி கூறும்போது சர்க்காரியா குழு. இந்த குழு 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகளை நடுவண் அரசு செயல்படுத்தியது. ஆயிரத்தி 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசில் டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. 1969. அடுத்து அலுவலக மொழிகள். அதாவது சட்டப்பகுதி அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17 அதாவது 343 351 வரை அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. தொடக்கத்தில் 14 மொழிகள் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. தற்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அலுவலக மொழிகள். பாருங்க, 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அந்த வகையில் 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013 மற்றும் ஒடியா 2014. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மொழி அந்தஸ்தை பெற்றுள்ளது. 6 மொழிகள்: தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. அடுத்து அவசரகால ஏற்பாடுகள். இதில் பாருங்க, முதல்ல தேசிய அவசரகால நிலை. சட்டப்பிரிவு 352 பயன்படுத்தி தேசிய அளவிலான ஆட்சியை கலைக்கலாம். போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேசிய அவசர நிலைங்கிறது வெளிப்புற அவசர நிலை.
ஆயுதமேந்தி கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அது உள்நாட்டு அவசர நிலை. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன. அடுத்து மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்ற சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்தியாவில் முதல் முறையாக, அதாவது 1951ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த 356 சட்டப்பிரிவு இயற்றப்பட்டது பஞ்சாப் மாநிலத்தில் 1951. அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. அதாவது நிதித்தன்மை, நிதிநிலைத்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்த வகையான அவசர நிலையில் நடுவண் மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. நிதி சார்ந்த அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது அமெண்ட்மெண்ட் எனும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பு சட்டப்பகுதி 20 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. பாருங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வாக்களித்தவர்களில் 2/3 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். 2/3 பங்கு. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றம் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள். அதாவது 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வழிவகுக்கிறது. அதில் முதல் சட்டத்தை, அதாவது நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். அதாவது சிறு அரசியலமைப்பு என்று எது அறியப்படுகிறது? அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம். இதுதான் சிறு அரசியலமைப்பு என்று அறியப்படுகிறது. அடுத்து கடைசி டாபிக்கு, இந்திய அரசியலமைப்பில் கடைசி டாபிக் அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு MN வெங்கடாசலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. அதாவது 2000 ஆண்டு. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி MM பூஞ்சி தலைமையில் ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது. இதுதான் அரசியலமைப்பின் சீர்திருத்த குழுக்கள். 2000ஆம் ஆண்டு MN வெங்கடாசலையா தலைமையில் ஒரு
தேசிய சீராய்வு ஆணையம். அதே மாதிரி 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி MM பூஞ்சி தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது. ஸோ இதோட இந்திய அரசியலமைப்பு என்ற பாடப்பகுதி முடிவடைகிறது. இந்த மாதிரி நல்ல காணொளிகளுக்கு நீங்கள் நம்ம செங்கோ அகாடமியோடு இணைந்திருங்கள். நன்றி. இப்போ இது 3rd கிளாஸு. இனி அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த 3 கிளாஸையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வீடியோவை போட்டுருவேன். நன்றி.